வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ முஸ்தஃபா படம் இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு டேரக்டர் கதை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு டேரக்டர் ஆக்சுவலி ரொம்ப காலமாக தெரியும். ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அவரோட முன்னாடி பேசியிருந்தோம். அண்ட் ஃபைனலாக இந்த ஒரு ப்ராஜெக்ட் செட் ஆகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் அதே மாதிரி சதீஷ் சார் அண்ட் எல்லா டெக்னீஷியன்ஸ், சுரேஷ் சார் எல்லாருமே வந்து அவங்களோட இன்புட் இந்த படத்தில் கொடுக்கும்போது இன்னும் நல்ல ஒரு எனர்ஜி ஃபில்டான ஒரு இதாக இருந்தது. ஸோ 3 சாங் இருக்குது இதில். ஸோ 3 சாங்குமே டிஃப்ரெண்ட்டான ஒரு சாங்காக வந்துருக்குது. அண்ட் எவ்ரி திங் எல்லாமே வந்து டேரக்டருக்கு தான் கிரெடிட்ஸ் போகும். பிகாஸ் அவர் உட்காந்துட்டு கரெக்டாக இந்த மாதிரி வேணும் ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக க்ளீனாக டிஸ்கஸ் பண்ணி எனக்கு டோட்டலாக ஹெல்ப் பண்ணியிருந்தார் ஆக்சுவலி. அண்ட் இதில் லிரிக் எழுதின நவீன் பாரதி, ஸோ டெக்னீஷியன்ஸ் ராகவ் ஸ்ரீனிவாஸ், சிங்கர்ஸ் ஜிவி பிரகாஷ் குமார் சார், அந்தோனி தாசன் சார், தீப்தி சுரேஷ், ஸோ ஸ்ரீன்பக் ராஜ் இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. கானபாலா சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. ஸோ எல்லா சாங்குமே நல்லா வந்துருக்குது. அண்ட் ஆல்சோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணும்போது எல்லாருமே பயங்கரமாக எனக்கு ஒரு எனர்ஜி கொடுத்துருந்தாங்க. அண்ட் அட் தி எண்ட் இந்த படம் பார்க்கும்போது எங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபில்டு ஒரு மூவியாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பாருங்கள், பார்த்து உங்களோட ரிவ்யூஸ் கொடுங்க. அண்ட் March 6th கண்டிப்பாக நீங்கள் தேட்டர்லேயும் வந்து பாருங்கள், ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். முஸ்தஃபா இது இங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா கடவுளுக்கு நன்றி. சஜு பாஸ்கர், சித்ரா சஜு பாஸ்கர் அவங்க 2 பேரும் இல்லைன்னா இந்த படம் இல்லை. அவங்க தேர்ந்து ஆரம்பிச்சு அவங்க வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து கரெக்டாக பிச்சிங் ஆகி நமக்கு இந்த லெவலுக்கு வந்திருக்குங்க. எங்கள் ஃபேமிலி எல்லாருக்கும் நாங்கள் தேங்க் பண்ணோம். ஏன்னா வி ஆர் நியூ டு திஸ், இந்த இண்டஸ்ட்ரிக்கே நாங்கள் புதுசு. அவங்க அதை புரிஞ்சுட்டு எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் இந்த படத்தோட டைட்டில் ஏற்ற மாதிரி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லோரும் எங்கே இருந்தாலும் சரி, US, சிங்கப்பூர் எல்லாருமே வந்து அவ்வளோ இன்வால்வ்டாக இந்த படம் நல்லா வரணும், என்ன பண்ணுறீங்க, அப்பைக்கு அப்டேட்ஸ் கேட்குறது எல்லாமே. ஸோ நானும் சரி பிரவீனும் சரி கிஃப்டட் வித் லாட் ஆஃப் குட் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஹார்ட்ஸ். ஸோ அதுதான் இந்த முஸ்தஃபா இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே அமைஞ்சிது. சதீஷ் ப்ரோ வந்து ஃபஸ்ட்டு ஹீரோவாக இன்ட்ரோ ஆகி இன்றைக்கி அவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவே ஆகிட்டார். ப்ரோ எங்கே இருக்கீங்க, வாங்க சாப்பிட போகலாம், அங்கே போகலாம், இல்லை தேட்டருக்கு போகலாம், அது மாதிரி அவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டார். சுரேஷ் மச்சி வந்து சொல்லணும்னா அவன் ஸ்டார்டிங்லேருந்தே வி ஆர் ஆல் டுகெதர். அவன் எப்படி கஷ்டப்பட்டு இன்றைக்கி இந்த மாதிரி வந்திருக்கான்றதை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷம். அதில் நம்ம படத்தில் அவன் இன்வால்வ்ன்றது வந்து வி ஆர் வெரி ஹாப்பி. அண்ட் சக்தி ப்ரோ, ஃபைனலாக சக்தி ப்ரோ படம் பார்த்துட்டு அவர் இன்ட்ரெஸ்ட் ஆனார்ன்றதுக்கப்புறம் தான் இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் மாதிரி இன்றைக்கி பிச்சன் ஆகிருக்கு. அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் இன் சக்தி ப்ரோ. வி ஆர் வெரி ஹாப்பி அண்ட் வெரி ஹானர்ட் ப்ரோ, தேங்க்யூ. அண்ட் ஃபைனலாக பிரவீன் சரவணன், என்ன சொல்கிறது, அவனை சொல்லணும்னா நான் என்னையே சொல்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ இன்வால்வ்டாக அவன் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்கான். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். March 6th இந்த படம் வந்து பாருங்கள். தேங்க்யூ. அண்ட் பிரிண்ட் அண்ட் மீடியா உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு என்றைக்குமே தேவை. நன்றி, தேங்க்யூ. வணக்கம் எல்லாருக்கும். நிறைய பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிட்லாம் எழுதிட்டு வந்தேன். பட் ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. லன்ச் டைம் தாண்டி போகுதுன்றதுனால நம்ம அதை ரொம்ப கட் ஷார்ட் பண்ணி போயிடலான்றது. ஃபஸ்ட்டு சாவித்ரி மேம்க்கு ஒரு தேங்க்ஸோட ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா நாங்கள் லஞ்சுக்கு ஒட்டி ஸ்டார்ட் பண்ணுறோன்றப்பையும் வந்து வித்தாட் நம்ம பெரிய இன்ட்ரடக்ஷன் அந்த மாதிரி ரவுண்ட்ஸ் போக வேண்டாம், டேரெக்டாக வந்து அப்படி ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஷார்ட்டாக சொல்லிவிட்டு படத்தை போட்டுடலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி தான் பிளானில் இருந்தோம். ஸோ அதுதான். பட்டு பிரதீபா எல்லோரும் பேசிட்டாங்க. நான் பிரதீப் கொஞ்சம் இதாக இருப்பார் நினச்சேன். பட் எல்லாமே ஃபுல்லாக பேசிட்டேன். ஏன்னா எல்லாருக்குமே ஃபஸ்ட் ஸ்டேஜ். ஸோ வந்து என்ன பேச வேணான்ற ஒரு இது ஆர்டரே தெரியாது நமக்கு, இப்படி தான் பண்ணணுன்றது. ஸோ சுரேஷ் சந்திரா சாரோட கைடன்ஸில் இது பேசிங்கப்பா, ஷார்ட்டாக பேசிங்கன்னு சொன்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு தான். ஸோ நான் பேச வேண்டியதெல்லாம் அவங்களுக்கு பேசிட்டாங்க. ஸோ படம் பார்த்துட்டு மீதி என்னென்னு டிஸ்கஸ் பண்ணுறோம். வந்திருக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். இன்றைக்கி லஞ்ச் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். சார், எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி இந்த ஈவெண்ட்டுக்கு வந்ததுக்கு. எனக்கு இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 4வது படம். ஃபஸ்ட்டு படமும் 2வது காவல்துறை நண்பன், அதுக்கப்புறம் நந்திவர்மன், 3மே கொஞ்சம் சீரியஸான படம். ஸோ ஃபஸ்ட் டைமாக வந்து ஒரு ஜாலியான படம் பண்ணியிருக்கேன். ஃபுல் த்ரோட் கேரக்டரில். படம் பேர் முஸ்தஃபா. March 6 ரிலீஸ் ஆகுது. ஏன் இது சொல்கிறேன்னா, ஒரு வாரம் 10 நாளாக வந்து இதை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். March 6 முஸ்தஃபா, March 6 முஸ்தஃபா. போகிற இடத்துல இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். நேற்று வீட்டில் தூங்கும்போது கூட பேசியிருக்கேன். வீட்டில் எழுப்பி சொன்னாங்க, நைட்லேயே இதை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் எல்லாருக்குமே ஒரு மிக முக்கியமான படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணதுனால கூட இந்த படம் டைட்டில் முஸ்தஃபான்னு அதுவே அமைஞ்சுது. ஏன்னா
நானும் டேரக்டர் பிரவீன் சரவணனும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-17 வருஷம் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணால் அதுலேயும் நான் ஒரு ஒன் ஆஃப் த லீடாக பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு 15-17 இயர்ஸ்க்கு அப்புறம் அவனோட முதல் படம் முஸ்தஃபா அதுலேயும் ஒன் ஆஃப் த லீடாக பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம் அதில். ஈவன் சொன்ன மாதிரி பிரதீப் சொன்ன மாதிரி, ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி, நாங்கள் எல்லாருமே ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரு கனவோடு இந்த படத்தை ஆரம்பித்தோம். நல்லபடியாக பண்ணணும்னு சொல்லிட்டு அதை சூப்பராக பண்ணி முடிச்சிருக்கோம். அதுக்கு மிக முக்கியமான காரணம் சஜு பாஸ்கர் அண்ட் சித்ரா. இவங்க 2 பேரும் வந்து இந்த ப்ராஜெக்டோட ஒன் ஆஃப் த பேக் போன் சொல்லலாம். பின்னாடி நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எங்களுக்காக. அண்டு படத்தில் சதீஷ் ப்ரோ ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மலான ஃப்ரெண்டாக தான் இன்ட்ரடியூஸ் ஆனார். ஏன்னா இண்டஸ்ட்ரியில் எனக்கு கொஞ்சம் முன்னாடி சீனியர் நிறைய படம் பண்ணியிருக்காரு. பட் அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லாமல் நல்லா பழகுனதாக இருக்கட்டும், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எல்லா விதத்துலையும் சப்போர்ட் பண்ணதாக இருக்கட்டும். அது முக்கியமான சப்போர்ட் கண்டிப்பாக சொல்லி அவன் ப்ரொடக்ஷனும் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு. தெரியும் ஆர்டிஸ்ட்னாலே வந்து ஜென்ரலாக எல்லா படங்களையுமே இந்த கேரவேன் விஷயங்கள் இருக்கும். ஸோ எங்கள் படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. அப்போ ஃபஸ்ட் நாள் வந்து அவர்கிட்ட சொன்னாங்க, அப்புறம் இன்கேஸ் உங்களுக்கும் இவருக்கும் கம்ஃபர்டபுளாக இருந்தால் நீங்கள் ஒரே கேரவேனில் ஷேர் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிருந்தா இல்லைங்க தனியாக இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். அவரும் அப்படி சொல்லியிருக்கலாம் அவர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு. பட் அந்த மாதிரிலாம் சொல்ல வாங்க ஒரு ஒன்றா ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அங்கேருந்து எங்கள் ஜேர்னி ஆரம்பிச்சது. ஒன்றா ஃப்ரெண்ட்ஸாக இன்னி வரைக்கும் அவ்வளோ க்ளோஸாக கூட இருக்கார். அண்டு படத்தில் ஒர்க் பண்ண கேமராமேன் விஷ்ணு ஸ்ரீ படத்துக்கு ரொம்ப முக்கியமான சப்போர்ட். ஆக்சுவலாக இந்த படம் ரொம்ப கலர்ஃபுல்லான படம். நீங்கள் போஸ்டர்ஸ் ட்ரைலர்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த படத்துக்கு ஒரு உயிர் கொடுத்த மாதிரியான விஷயம் கூட விஷ்ணு ஸ்ரீயை சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தார். அண்ட் படத்தோட எடிட்டர் தினேஷ் அவருமே டே நைட்டு படத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. மியூசிக் டைரக்டர் ஜோன்ஸ் ரூபேட் ஒரு 3 பாட்டையும் வெரைட்டியாக டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்காரு. பாட்டெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அண்டு மற்றபடி கடைசியாக சொல்லணும்னா இந்த படத்தில் வந்து மிக முக்கியமான சப்போர்ட் எங்கள் படத்தை கொண்டு போய் பொசிஷன் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மிக முக்கியமான பார்ட் வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சக்தி சாருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி சார் இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் வந்ததுக்கு. ஏன்னா வந்து சக்தி சாரே படம் வாங்கிட்டாரா பரவாயில்ல அப்படின்ற ஒரு இமேஜ் இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரியிலையும் இருக்குது, மக்கள்கிட்டையும் இருக்குது, ஒரு விசிபிலிட்டி கிடைக்குது. இது மாதிரி நிறைய படங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணோம் சார், என்னோட ஹம்பிள் ரெக்வஸ்ட் அதில். அண்டு இப்போ நீங்கள் படம் இனிமேல் தான் பார்க்க போகிறீங்க. ஆல்ரெடி கொஞ்சம் டைம் டிலே ஆனதெல்லாம் கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். படம் பாருங்கள். படம் பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சதுன்னா இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கெல்லாம் வாழ்க்கையை கொடுத்து வாழ வைக்க போகும் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நீங்கள் இல்லாமல் உண்மையிலே எதுவுமே இல்லை. ஸோ உங்களால் மட்டும்தான் நாங்கள் எல்லோரும் சினிமாவில் எல்லாத்துலேயுமே அப்படி தான். பட் சினிமாவில் வளர்கிறதுக்கு உங்களோட துணை எனக்கு இருந்தது. ரொம்ப பர்சனலாக சொல்கிறேன். இன்றைக்குமே என்னை வந்து நல்லா எழுதியிருக்கீங்க, விட்டு கொடுக்காமல் இது பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை இங்கே தெரிவிச்சுக்கிறேன். அண்டு சாவித்ரி அக்கா உங்களுக்கும் மிக நன்றி. டக்குன்னு வந்து ஒரு ஹோஸ்ட் பண்ண வந்தீங்க. நீங்கள் சொன்னீங்க அர்ஜென்ட்டாக உப்புமா செஞ்சேன்னு. எனக்கு உண்மையிலே பிரியாணியோட உப்புமா தாங்க ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டிலே கேட்பாங்க என்னடா உப்புமா பிடிச்சிருக்குது உனக்கு அப்படிம்பாங்க. பட் உண்மையிலே எனக்கு உப்புமா பிடிக்கும். அந்த மாதிரி உங்களும் இனிமேல் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க்கா. தேங்க்யூ. இந்த படம் அதான் முஸ்தஃபா ஒரு ரொம்ப நாங்கள் பில்டப்பும் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. ஏன்னா அஃப்கோர்ஸ் நீங்களாம் இருக்கிற இடத்துல ரொம்ப இதாகவே சொல்கிறேன், ஒரு நல்ல படம், ஒரு ட்ரை பண்ணியிருக்கோம், ஜாலியாக முயற்சி பண்ணியிருக்கோம். எங்களை விட டிஸ்ட்ரிபியூட்டர் சைடில் பார்த்தவங்க நல்லா இருக்குது, ஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த நம்பிக்கை தான் இதுக்கப்புறம் நீங்கள்லாம் பார்த்து சொல்லி நீங்கள் எழுத போகிறது தான் இருக்குது. எங்களோட சேர்ந்து இன்னும் நிறையா படங்கள் வருது இந்த வாரம். அந்த படமும் ஹிட் ஆகணும்னு நான் கண்டிப்பாக வேண்டிக்கிறேன். ஏன்னா அங்கேயும் என்ன மாதிரி ஒரு நடிகரும் பிரவீன் ப்ரோ மாதிரி ஒரு இயக்குனரும் இதே மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லா படமும் நல்லபடியாக ஓடி இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அண்டு சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி தான் அவர் சக்திவேல் ப்ரோ, அவர் பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தார். அக்கா கூட சொன்னாங்க இந்த மாதிரி மேலே வரும்போது அவர் தொட்டதெல்லாம் பொண்ணாதுன்னு. பொண்ணாக பார்த்து தொடர்றவங்க மத்தியில் தொட்டதெல்லாம் பொண்ணாக்குற அந்த டேலண்ட் அவருக்கு இருக்கிறதுனால அவர் வாங்கிட்டாருன்றதே வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான், பெரிய பாசிட்டிவான ஒரு நியூஸாக வெளியில் இருக்குது. ஸோ ரொம்ப நன்றி ப்ரோ. நிச்சயமாக உங்களுடைய இதனால. அண்டு சுரேஷ் சந்திரா சார், நீங்கள் இந்த படத்துக்கு பிஆர்ஓவாக இருக்கிறது இந்த படத்துக்கு ஒரு பெரிய பெருமை தான். அண்டு சுரேஷ் அவர் சொன்ன மாதிரி தான், அவர் என்ன சொன்னார் சீனியர்னு. நான் குழந்தையாக இருக்கும்போதே அவர் வந்து விஜேவாக இருந்தார் சன் மியூசிக்கில். அப்புறம் தான் நான் அவரை பார்த்து வளர்ந்துருக்கேன். ஃபோன் பண்ணி பாட்டெலாம் கூட கேட்டிருக்கேன், அங்கிள் எனக்கு இந்த பாட்டு. ஸோ என்னோட ஒரு சீனியர் தான். அவர் சொன்னார் கேரவேன் அதெல்லாம் இல்லை ப்ரோ, அதெல்லாம் நான்லாம் வந்து உண்மையிலேயே ஒரு ஃபோட்டோ சினிமாவில் வந்து ஒரு ஃப்ரேமில் நிற்பனான்ற மாதிரி ஒரு இதில் வந்தவன் தான். ஸோ எனக்குலாம் கேரவேன் கொடுக்குறாங்கன்றதே எனக்கு பெரிய விஷயந்தான். அதனால் எல்லாமே கடவுளும் இவங்களும் கொடுத்தது தான். ஸோ நன்றி. அண்ட் நீங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. இதில் 2 ஹீரோ மாதிரி தான் இருக்கும் இந்த படம். ஸோ அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் பிரவீன் ப்ரோ, இந்த ரொம்ப ஷார்ட்டாக பேசுகிறேன் அதே ரொம்ப லென்த்தாக பேசியிருந்தார். பதட்டம் தான் எல்லாருக்குமே. ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காரு.
இன்ஃபேக்ட் கரெக்டாக ரிலீஸ் டைமில் பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வேறு. திடீர்னு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஐசியூவில் இருக்கார். பட் அங்கே போகிறதா எங்கே போகிற நைட்லாம் தூங்காமல் இங்கே வந்து உட்காந்துருக்காரு. என்னப்பா ரிலீஸ் டைமில் இப்படி ஒரு பிரச்சனை பார்த்தா அங்கே வார் லெவலுக்கு போயிடுச்சு. அங்கே ஐயோ அப்படின்ட்டு பல பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றா வருது. பட் இந்த முஸ்தஃபான்ற டைட்டில் மாதிரியே இந்த பிரச்சனையும் வந்து ஈரான், அமெரிக்கா இவங்க எல்லாருமே அந்த முஸ்தஃபான்னு பாடி அவங்க எல்லாரும் ஒன்றா சேரணுங்கிறது எங்களுடைய ஆசை. இங்கே இருக்கிற யாரோ ஒருத்தன் சொல்கிறதுனால நடக்குமா அப்படின்னு கிடையாது. பட் கடவுளை வேண்டிப்போம். அஃப்கோர்ஸ் அது ஏதோ ஒரு வகையில் கடவுள் ஹெல்ப் பண்ணி அதை நடத்துவாருன்னு நம்புவோம். அந்த பிரச்சனையெல்லாம் சீக்கிரம் தீரணும். அண்டு பிரதீப் ப்ரோ இந்த படத்தோட தயாரிப்பாளர், அஃப்கோர்ஸ் சஜு பாஸ்கரன் அவரும் இன்னொரு நண்பர், அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இதை இவ்வளோ பெருமையாக பெருசாக கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. ஜோன்ஸ் ப்ரோ உங்களுக்கும் நன்றி. எப்போவுமே இந்த மார்கழி மாதம் புது பொண்டாட்டி அப்படியே குளிச்சுட்டு துளசி மாடத்தை சுற்றுவாங்களே தலைக்கு, அந்த மாதிரியே எப்போவுமே கட்டிக்கிட்டு அப்படி தான் இருப்பார் அவர். ரொம்ப நல்லா அஃப்கோர்ஸ் பாட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நான் டிப்பிக்கல் எல்லா ஆடியோ லான்ச்சிலோ இல்லை ப்ரெஸ் மீட்டில் பேசுகிற மாதிரி இல்லை, நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதனால கான்ஃபிடென்ட்டாக நானும் சொல்கிறேன் நல்லா இருக்குது பாட்டு. படம் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். நல்லபடியாக நீங்கள் எல்லாம் எழுதி நான் எல்லா விமர்சனத்தையும் பொதுவாக நான் எல்லாத்தையுமே பார்க்குறவன் தான். விகடன், குமுதம் மாதிரி மேகசின்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம ப்ரூசட்டை மாறனண்ணன், இல்லை பிரசாந்த் அவங்கள மாதிரியாக இருக்கட்டும், நம்ம ரமேஷ் லாஸ், ராஜ்சேகர் எல்லாத்தையுமே நான் ரெகுலராக பார்ப்பேன். அது எதுக்காகன்னா அதிலிருந்து ஓகே இதெல்லாம் நம்ம கற்றுக்கலாம், ஓகே இந்த தப்பாக சொல்கிறாங்களா இதை இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ எல்லா விமர்சனத்தையும் வந்து பார்த்து அதுலேருந்து கற்றுக்கணும்னு தான் நாங்கள் எல்லாருமே பொதுவாகவே நினைப்போம். ஸோ இதிலிருந்தும் அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா நிச்சயமாக எடுத்துக்கிறேன். பட் நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. உங்களை நம்பி உங்களிடம் இதை ஒப்படைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். ஜெய்ஹிந்த். வணக்கம். ஊடக நண்பர்களுக்கு வந்து நன்றி தெரிவிக்கிறது மூலியமாக இதை பேச ஆரம்பித்தா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து வெறுமனே வார்த்தைக்காக இல்லை. இப்போ சதீஷ் பிரதர் சொல்லும்போது ஒரு 5-6 பேரோட பேர் சொன்னாங்க, மற்றவங்க கேட்கலன்னு உரிமையோட எல்லாம் கேட்டுட்டாங்க. உண்மையான விஷயம், ஆத்மார்த்தமாக சொல்கிறேன், மிகப்பெரிய நன்றியை நம்ம ஊடகத்துக்கு வந்து தெரிவிச்சுக்கிட்டு நான் பேசணுங்கிறது ஆசைப்பட்றேன். சினிமாவுக்கு ஒரு இக்கட்டான காலகட்டம் தான், நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பயங்கர ஸ்ட்ரகிளிங்கான பீரியடு. இந்த பீரியடில் நிறைய படங்கள் நம்ம நினச்ச மாதிரி ரிலீஸ் இல்லை, தியேட்டருங்களுக்கு போதுமான கண்டென்ட் இல்லை, எதிர்பார்க்கக்கூடிய எக்ஸ்பெக்டட் மூவிஸ், பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் உள்ள மூவிஸ் வந்து தியேட்டருங்களுக்கு வர்றது தள்ளி போகுது பல காரணங்களால். இது வந்து எப்படின்னா சினிமா பொறுத்த வரைக்கும் சைக்கிள் மாதிரி. இது ஒரு ஒரு ரொம்ப ஒரு கஷ்டமான பீரியட் வரும், திருப்பி பார்த்தீங்கன்னா அடுத்த 6 மந்த் அதுக்கு சேர்த்து வரும். இது என்னை விட பத்திரிகையாளர் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். இது காலகட்டம் வந்து அது வந்து ஒரு சுழற்சி மாதிரி போயிட்டே இருக்குங்கிறது தெரிஞ்சால் கூட, இந்த மாதிரி கஷ்டமான பீரியடில் வரக்கூடிய சின்ன சின்ன படங்களை பொறுமையாக உட்கார்ந்து படம் பார்த்து, இந்த வாரம் 5லேருந்து 6 படம், இன்றைக்கி காலையில் ஒரு படம் பார்த்துட்டு நீங்கள் வந்து இப்போ அடுத்த மீட்டிங் அட்டன் பண்ணுறீங்க. எனக்கு தெரியும் இந்த மீட்டிங் நாங்கள்லாம் பேசுகிறோம், உங்கள் டயத்தை எடுத்துக்கிட்டோம். இதுக்கு அடுத்தது வந்து ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் படம் பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே ஒரு 2-2.5 ஆகிடும். அதுக்கு பிறகு வந்து லஞ்சுங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து அது வந்து ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா காலையிலேருந்து இது வந்து மைண்ட் ஒர்க்கு தான். நீங்கள் காலையில் ஒரு படம் பார்த்து முடிச்சு அடுத்த ஒரு படத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. இந்த சப்போர்ட்னால தான் சின்ன படங்கள், பெரிய அளவில் முகவரி இல்லாத படங்களுக்கெல்லாம் ஒரு முகவரி கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் வேலையை ஊடக நண்பர்கள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. சமீப காலகட்டத்தில் வந்த சின்ன படங்கள், அது சின்ன படம்னு சொல்கிறதான்னு தெரியல, மிகப்பெரிய வெற்றி அடைந்த படங்கள் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. அது எதுவுமே வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி பெரிய எதிர்பார்ப்போ பல கோடி ரூபா பட்ஜெட்லேயோ எடுக்கப்பட்ட படங்கள் கிடையாது. வரிசையாக ஒரு 6-7 படங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளாக சொல்ல போனோன்னா ஆண்பாவம் பல்லாதுலேருந்து ஆரம்பித்து சிறை, ட்ரிபிள் டி, இப்படி நிறைய படங்கள் சொல்லிட்டு வரலாம். பர்டிகுலராக இப்போது தாய்க்கிழவி என்ன மாதிரி ஒரு படம் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த படம் வந்து படம் பார்க்கும்போது வந்துட்டாங்க ஒரு டைரக்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும் போல் இருக்குது. ஏன்னா கிராமத்து கதைகளை வந்து எடுத்தாந்து ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கான ஆட்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறப்ப இப்படி ஒரு ரூட்டடான ஒரு படத்தை எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக அல்லது ஒரு உமன் எம்பவர்மெண்ட்டை பற்றி எடுத்து சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ஒரு சிவகார்த்திகேயன் சார் மாதிரியான ஒரு ஆள் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு, ராதிகா மேடம் மாதிரியான ஒரு ஆள் வந்து ஆக்டராக இருக்காங்கங்கிறதெல்லாம் தாண்டி நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த படத்தை ப்ரெஸ் கொண்டாடின விதம், ஊடகங்கள் கொண்டாடின விதம் மிக முக்கியமானது.
நீங்கள் எல்லாருமே வந்து இப்போ செலிப்ரிட்டி எல்லாம் சப்போர்ட் பண்ணால் கூட அந்த படத்தை முழுமையாக உள்வாங்கி அதை நீங்கள் எடுத்து ப்ரெசென்ட் பண்ண விதம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது நிறைய நம்பிக்கையோட வரக்கூடிய இளைஞர்கள் அவங்க எடுத்துகிட்டு வர்ற படங்களுக்கு யாருமே இல்லாட்டினாலும் ப்ரெஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அரண் மாதிரி தான் இது. அதுக்காகத்தான் நான் வந்து இதை முதல்ல நன்றி சொல்லிட்டு ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். முஸ்தபா கிட்டத்தட்ட வந்து எல்லாருமே வந்து நண்பர்களாகவே இருக்காங்க. நான் முதல்ல எனக்கு அறிமுகமானதே நம்ம சதீஷ் பிரதரும் இயக்குனரும் அறிமுகமாகும் போது ஒரு திக்கஸ்ட் ஃப்ரெண்டாக தான் எனக்கு அறிமுகமானாங்க. அவங்க ஈவினிங் ஆனால் டின்னர் போகிறதுலேருந்து ஆரம்பித்து அன்னைக்கு அந்த இவர் இயக்குனர் வந்து அந்த படத்தோட சின்ன சின்ன விஷயங்கள், அதுக்கு எடுத்துக்கிட்ட உழைப்பு, அதுக்கு அவர் போட்ட உழைப்பு ரொம்ப மைனூட்டாக ஒரு மிகப்பெரிய இயக்குனருக்கான எல்லா தகுதியோடையும் அவ்வளோ விஷயங்களை வந்து அவரும் சதீஷ் பிரதரும் பேசிகிட்டே இருப்பாங்க. நான் அப்போ அவங்கள வந்து ஒரு திக்கஸ்ட் ஃப்ரெண்டாக பார்த்தேன். அப்போ கூட நாங்கள் ஒரு படம் பண்ண போகிறோம் பிரதர் அப்படின்னு சொன்னார். அதுக்கு வந்து பொருத்தமான தலைப்பாக முஸ்தபாவை வச்சுருக்காங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு ப்ரொடக்ஷனாக வந்து பார்க்கும் பொழுது அவர் பிரதீப் மகாதேவன் பிரதர் அவங்களும் சஜு பாஸ்கர் 2 பேரும் இணைந்து அது ஒரு முஸ்தபா தான். ஒரு ஆக்சுவலாக இவங்கெல்லாம் நம்பிக்கையோடு உள்ளே வர்றாங்க. இவங்களுக்கான சரியான அங்கீகாரமும் சரியான வெற்றியும் கிடைக்கும் பட்சத்தில் இவங்க 2 பேரும் பல படங்களை பண்ணுவாங்க. அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்கான டீமு. ஸோ வரக்கூடிய ஒவ்வொரு படமும் வெற்றி அடையும் பொழுது அதிலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு டெக்னீஷியனும் ஒவ்வொரு இன்வெஸ்டரும் இந்த இண்டஸ்ட்ரிக்கு பெரிய லெவலில் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ வரக்கூடிய இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும், டெக்னீஷியனாக இருக்கட்டும், அப்கமிங் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், இவங்க ஒவ்வொன்றுமே நம்ம இண்டஸ்ட்ரியோட அசட் அப்படின்னு தான் பார்க்கணுன்னு தோணுது. இது சுரேஷ் ரவி பிரதர் இப்போ நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அடுத்த படத்தை பற்றி அவர் சொல்லும்போது அவர் கண்ணெல்லாம் விரியுது. அந்த படத்தை பற்றி சொல்லும்போது அதுக்கு முன்னாடி வந்து முஸ்தபாவை பற்றி பேசுனா வந்து அந்த படத்துக்கும் அவருக்கும் உள்ள கனெக்டு. ஸோ எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோட ஒரு படத்தை எடுத்து கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க. இப்போ இதில் உள்ள எல்லாருமே என்னுடைய நெருங்கிய நண்பர் வட்டத்தில். எனக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க இயக்குனரோட அப்பாவுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லைன்னு. ஆக்சுவலாக அது கேட்டோன்னா ரொம்ப வருத்தப்பட்டேன். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிகப்பெரிய உழைப்பை நம்பிக்கையோடு போட்டு ஒரு படம் எடுத்துகிட்டு வர்றாரு. ரிலீஸ் பண்ணுற டயத்தில் அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதது வந்து எப்படி அவர் மனசு தாங்குவோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அர்ஷத் கூட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். நான் கடவுளோட துணையோட அவங்க அப்பா வந்து குணமாகி வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டது சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு யங்ஸ்டர் டீமு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக ஒன்றா சேர்ந்து ஒரு நம்பிக்கையோடு படம் பண்ணியிருக்காங்க. வழக்கமாக நீங்கள் வந்து பெரிய உற்சாகத்தோடு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்க. எடுத்தோன்னே இன்றைக்கி மேடம் பேசும்பொழுது ஏதோ ஒரு காலேஜ் கேலரியில் ஆடிட்டோரியமில் இருந்த மாதிரி இருந்துச்சு. ரிங்கு மேடம்லாம் கிளாப் பண்ணி அந்த எனர்ஜி பார்க்கும்போதே சந்தோஷமாக இருந்துச்சு. எப்படி ஒரு படம் பார்த்துட்டு இத்தனை மணிக்கு மேலே இவ்வளோ எனர்ஜியோட ப்ரெஸ் உட்கார்றாங்கங்கிறதே வந்து எங்களுக்கும் ஒரு எனர்ஜியாக இருந்துச்சு. உங்களோட மிகப்பெரிய சப்போர்ட்டோட இந்த படத்தை வெற்றி படமாக பண்ணித்தரணும்னு உங்கள் எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி.